கட்சி தலைவர் நயினா நாகேந்திரன் அண்ணாமலை அவங்களுக்கு ஏதாவது இடைவெளி முறை இடைவெளி எல்லாம் இல்லை, நல்லா பக்கம் பக்கமா அறிவு இருக்கும். நாங்க மட்டும் இல்லைங்க, நான் இந்த மாதிரி சொல்றேன், இந்த மாதிரிதான் எல்லாரும் நல்லபடியா இருக்கும். எந்த இடைவெளியும் கிடையாது. உட்காருகின்ற இடத்திலேயும் இடைவெளி இல்லை, மனதிலேயும் இடைவெளி இல்லை. ஆனால் இடைவெளியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சிகள், எங்களுக்கு எதிரில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஒரு சில மீடியாக்களை வச்சு சில வேலைகளை பண்றாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காதுங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம், நன்றாக இருக்கிறோம், ஒற்றுமையாக உறுதியாக இருக்கிறோம். திமுகவை அனுப்ப வேண்டும் என்பது. முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து இப்போ தேர்தல் பொறுப்புல இருந்து வெளியே வரேன்னு தேர்தல் பொறுப்புல இருந்தீங்க. இங்க பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் கொடுத்தாங்களா இல்லைங்களா? நான் நேற்று என் தொகுதியில வேலை பார்த்தேன். இன்னைக்கு கட்சி கொடுத்திருக்கிற வேலைக்காக நான் இன்னொரு தொகுதிக்கு போறேன். புரியுதுங்களா? ஆனா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்து வெளியில போக வேண்டியிருக்கு. இந்த 2 தொகுதி இருக்கா, அந்த 2 தொகுதி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கிடையில ஒரு தேசிய தலைவராக எனக்கு 5 மாநில தேர்தலுக்கான வேலையும் இருக்கு. நான் கேரளா போகணும், பெங்கால் போகணும். அப்போ கட்சி பணியும் பார்க்கணும், நம்ம ஒரு மக்கள் பணியும் பார்க்கணும். திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி வெளியில வர்றது எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதால கஷ்டம் அப்படின்னு தாங்க சொன்னாரு. உடனே திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்புல இருந்து விலகினார். அப்படி இருக்கு, இடைவெளி இருக்கு, ஒண்ணுமே இல்லாம வெறும் கதைகளா போயிட்டு இருக்கு. தலைவர் தமிழ்நாட்டுல டப்பா இன்ஜினும் இல்ல, டபுள் இன்ஜினும் இல்ல, டாப் இன்ஜின் மட்டும் தான் வரப்போகுதுன்னு சொல்றாரு. அது எப்படி பாக்குறீங்க? டபுள் இன்ஜின் அப்படிங்கறத அவங்க வந்து ஆளுக்கு வந்து ஒரு கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனா இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற திட்டங்களை, கொடுக்கின்ற நிதியை அதே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, அதே தெளிவோடு, அதே வேகத்தோடு செயல்படுத்துவதற்கு இணக்கமான ஒரு அரசாங்கம் தேவை. இன்னும் கூட சொன்னீங்கன்னா டபுள் என்ஜின் இல்ல, ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் கூட தேவைப்படுது. அந்த மாதிரி மாநிலங்களை பாருங்க, இன்னுமே வளர்ச்சி வேகமா இருக்கு. மத்திய பிரதேசல இருக்கு, கீழே லோக்கல்ல மேயர், பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாரும் ஒரே இதுல இருக்கும் போது நாம நினைக்கின்ற வேகத்தில் பணிகள் நடக்கிறது. மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம, இந்த புரிதல் கூட இல்லாம சினிமா வசனத்தை பேசுற மாதிரி டப்பா, டோப்பா, டாப்பு, எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. எங்களுக்கு ஒரே நம்பிக்கை, மக்கள் அத்தனை பேரும் இந்திய நாட்டை பொறுத்தவரை வளர்ச்சியடைந்த பாரதம்னு பிரதமர் சொல்றதுக்கு எல்லாரும் உழைக்கணும், எல்லாரும் அதில் பங்களிக்கணும். அத்தனை பேருக்குமான வளர்ச்சி. எங்க கூட்டணியில் இன்னும் நிறைய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேடம், என்டிஏக்குள்ள விஜய் ஒருவேளை வந்தாங்கன்னா அவருக்கு உண்டான நெருக்கடிகள் கம்மியாகும். நெருக்கடியா? நாங்க எந்த நெருக்கடியும் கொடுக்கவே இல்லைங்களா? எங்க வாங்கன்னு ரொம்ப அன்பா கூப்பிடுறோம், எல்லாத்தையும் வந்து என்ன காரணம்னு சொல்றோம். நெருக்கடி யாருக்குமே கொடுக்கலையே. கொஞ்சம் நெருக்கடி கம்மியாகுமா? ஜனநாயகன் வரலங்கிறதுக்கு எங்களை கேட்டா நாங்க என்னங்க? நீங்க அந்த படத்தோட தயாரிப்பாளரை கேட்க வேண்டியது. ஏங்க, நானே சென்சார் போர்டுல இருந்திருக்கேன். ஒரு படத்தோட தயாரிப்பாளர், ஏன் திரு விஜய் அவர்களே நான் சென்சார் பண்ண படத்துல எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் நடிச்ச படத்துல நானுமே சென்சார் போர்டுல 2004, 2003 எல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு படத்தை என்ன மாதிரி சர்டிபிகேஷன்ல கொண்டு வராங்களோ அந்த கிளாசிபிகேஷனை ஒத்துட்டாங்கன்னா, அந்த கட்டோட ஒத்துட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. அப்படி இல்ல எங்களுக்கு அது வேணும்னு சொன்னா அப்புறம் கோர்ட் ப்ரொசீஜர் போய் தான் வர முடியும். அதனால இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. பராசக்தி ஒருவேளை கட்ஸுக்கெல்லாம் ஒத்துட்டு இருந்திருப்பாங்க, இவங்க வேற ஏதாவது மாத்தி இருக்காங்க. மேடம், கமல் நாடாளுமன்றத்துல தமிழ் பேச்சு எடுக்க முடியல அந்த மாதிரி பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? அவங்க நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்காக இவர் அதை குறிச்சு பேசுனது நீங்க பாத்தீங்களா, கேட்டீங்களா? சொல்லுங்க, ஏதாவது புரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லுங்க. புரியல, உங்களுக்கும் புரியல, எனக்கும் புரியல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரியல. அவர் யாரோ எழுதி கொடுத்ததை போய் என்ன, அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, கட்சியை கொண்டு போய் அறிவாலயத்துக்கிட்ட கொடுத்துட்டாரு. அவர் கூட வேலை செஞ்ச, அவரோட கட்சியில அவரை நம்பி லட்சக்கணக்கில் செலவு செஞ்ச, கோடிக்கணக்கில் செலவு பண்ண, உழைத்த, அந்த கட்சிக்காக உழைத்த எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டு எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு ஒரு எம்பி சீட்டை வாங்கி உள்ள போய் யாருக்கும் புரியாம பேசுறது அவரோட வேலை. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.